அது பார்க்க ஒரு யுஎஃப்ஓ மாதிரியே இருக்கு. அது நேரா போய் ஃபாரஸ்ட்ல தான் லேண்ட் ஆக போகுது. நான் போய் பார்க்கறேன். யூஎஃப்ஓனா என்னது இம்லி? அதோட அர்த்தம் என்னன்னா அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட். மத்த பிளானட்ல இருக்கிறவங்க நம்ம ஸ்பேஸ்ஷிப் குள்ள வரும்போது அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை தான் யூஎஃப்ஓன்னு சொல்லுவோம். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். சரி வாங்க சீக்கிரமா போகலாம். சரி அங்க பாருங்க, அது ஒரு யூஎஃப்ஓ மாதிரி எனக்கு தெரியுது. வாங்க போய் அதை பார்க்கலாம். இது வரும். நீ இங்கேயே இரு, நாங்க மறுபடியும் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறோம். அங்க பாருங்க, சின்ன ஏலியன். வாங்க போய் அதை பிடிக்கலாம். சீக்கிரமா வாங்க. இது என்னுடைய ஏலியன். அத விட்டுரு. ரோபோ பாய் பாரு, நான் ஏலியனை பிடிச்சிருக்கேன். ஏலியன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் இத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் காட்டி பிரபலமாயிடுவேன். நான் உன்கிட்ட அத விட சொல்லிருக்கேன். அத போக விடு. ஒரு கொடூரமான அனிமல் உன்னை பிடிச்சா உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு பண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி தல்ல, நாங்க இப்ப கிளம்பணும். உன்ன மாதிரியில எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் மக்களுக்கு சேவை செய்ப்போ. ஓ அப்படியா? அப்ப அவனையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உனக்கு தெரியுமா டிம்பக்டோ, இந்த ஸ்லீட்டிங் ஏஜென்ட்ல 2000 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட்ட அதிகமாக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். புருஷத் கஞ்சோட டெம்பரேச்சர் அதிகமாக்கி நீங்க ஏசியையும் ஏர் கூலரையும் விற்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா பாஸ்? ஆனா பாஸ் நான் ஐஸ்கிரீமை மட்டும் தான் விற்பேன். ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாய மூடு வேலைக்காகாதவனே. இது அந்த ஃபுர்சத் கஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற பால்கோனாக்கு உள்ளேயும் வெளியிலையும் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த எரிமலையை வெடிக்க வைப்பேன். அதுக்கு 11,000 சென்டிகிரேட் டெம்பரேச்சரே அதிகம். ஆனா நான் இதுல இப்போ 12,000 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மொத்த ஃபுர்சத் கஞ்சும் அந்த எரிமலை குழம்புல விழுந்து அழிஞ்சு போயிடும். அதோட சேர்ந்து அந்த வீரோடைய கதையும் முடிஞ்சு போயிடும். நீங்க ஜீனியஸ் பாஸ். சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியா சொல்றா பாஸ். அவ சொல்றது சரிதான். இங்க பாரு, இதுதான் அந்த எரிமலை. இது அந்த ஊருக்கு பின்னாடி தான் இருக்கு. இங்க பாரு, ஒரு டனல் இருக்கா? இதுக்குள்ளதான் நீ போய் அந்த எரிமலைக்கு கீழே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்க போற. பாஸ், இங்க ரொம்ப வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம ஏசி ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி ப்ராப்ளம்லாம் இல்ல பாஸ். நம்ம இருக்கிற இடம் இந்த எரிமலைக்கு கீழே தானே இருக்கு. ஒருவேளை நம்மளோட எரிமலை வெடிச்சதுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் ஹீட்டிங் பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டேன் பாஸ். நீ என்ன காரியம் பண்ணிருக்க? டிம்பக்டோ!
அந்த ஹீட்டிங் கேஜெட்டை எரிமலைக்கு கீழே வச்சு அதை ஆன் பண்ணிட்டியா? நான் ஆன் பண்ணிட்டேன் பாஸ். உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒர்க்ல நான் எப்பவுமே பர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு. ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நீங்க வேலை செய்ய போற இடம். இந்த இடத்துல தான் உங்ககிட்ட இருக்கிற விதைகளை போட்டு நீங்க பயிர்களை விளைவிக்க போறீங்க. நீங்க நல்லபடியா அந்த பயிர்களை வளர்த்து அந்த பயிர்களை நீங்க நல்லபடியா பாதுகாக்கணும். அதுக்கு சரியா நீங்க தண்ணியும் உரங்களும் போட்டு நல்லா பெருசா வளர்க்கணும். யாரோட செடி ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஏன்னா நான் ரொம்ப காஸ்ட்லியான விதைய போடுவேன். எங்க அப்பா கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல. ஆனா அந்த செடி பெருசானதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். நல்லபடியா வேலை பாருங்க. முதல்ல என்னோட வயலுக்கு தான் தண்ணிய பாய்ச்சணும். அப்பதான் மத்தவங்களத விட இந்த நல்லா இருக்கும். இது என்ன மேஜிக்? வீர், வீர் நீ எங்க இருக்க? வீர், வீர் நீ ஏதோ மேஜிக் பண்ணிருக்க. அதனாலதான் எப்பவுமே இந்த தண்ணி உன்னோட வயலுக்கு போகுது. இது நான் ஒத்துக்க மாட்டேன். பண்டி, நீ ஏதோ தப்பா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பை, டேக் கேர். எனக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இப்படியே நடக்குது? வீர், வயல காக்கா பறவைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இத வச்சே ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி விடு வீர், இத பத்திலாம் உனக்கு என்ன தெரிய போகுது? ஸ்கேர்க்ரோனா உனக்கு என்னன்னே தெரியாதே. நாங்களும் ஸ்கேர்க்ரோ கொண்டு வந்திருக்கோம். அந்த ரோடு பக்கமா வச்சிருக்கோம். சரி வா எமிலி, நம்ம ஸ்கேர்க்ரோவை நம்ம எடுத்துட்டு வரலாம். நீ எப்பெல்லாம் பாஸ கிண்டல் பண்றியோ அப்பெல்லாம் எனக்கு கோபம் வரும். எனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நான் மேஜிக் பண்ணுவேன். இது எப்படிப்பா நடக்கும்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் இதுல விதை தானே விதைச்சேன். இத நான் விதைக்கவே இல்லையே. அட, ஹே லாலிபாப், நான் பார்த்தது லாலிபாப்ப தான். என்னோட வயல்ல லாலிபாப் வளருதுப்பா, லாலிபாப். நான் ஒரு ஞானி, சர்வ சக்திகள் நிறைஞ்ச ஞானி. நான் இப்ப ரொம்ப சக்திசாலியா மாறிட்டேன். இப்ப என்ன நடக்குது பாரு. பாஸ், பாஸ், அங்க பாருங்க பாஸ், ஸ்பைடர் இருக்கு பாஸ். அங்க பாருங்க, ஸ்பைடர். இது ஸ்பைடர் இல்ல, அதுவும் இல்லாம நான் பாஸ் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் தான் பாஸ். அப்புறம் அது ஸ்பைடர், தி ஜாயன்ட் ஸ்பைடர் ரோபோட். நீ இதுல உட்கார்ந்து ஆபரேட் பண்ணி வீர் மேல ஸ்பைடர் வெப்ப போட்டு அதுல அவனை சிக்க வச்சு தரையில தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல போடணும். பாஸ், நீங்க ஜீனியஸ். நீங்க சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியா தான் சொல்றா பாஸ். அவ சொல்றது சரிதான். டிம்பக்டோ, வேணாம், காப்பாத்துங்க. நின்றுச்சா? டிம்பக்டோ, டிம்பக்டோ, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. சீக்கிரம் ஆஃப் பண்ணு.
நிக்காதீங்க, சீக்கிரம் ஓடுங்க இங்க இருந்து. சீக்கிரமா இங்க இருந்து ஓடிருங்க. வாங்க, இருக்காதீங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஓடுங்க, 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 ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. யாரும் இருக்காதீங்க, சீக்கிரம் சீக்கிரம்.